ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் பாட்டு போடுறாரு. அந்த பாட்டுக்கு ப்ரொடியூசர் சம்பளம் கொடுப்பாரா? கொடுப்பாங்க. கொடுப்பாரு. அந்த பாட்டு யாருக்கு சொந்தம்? சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா ப்ரொடியூசருக்கு தான். ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம். ஆமாம். அது போட்டு முடிச்சுட்டு மியூசிக் போட்டவர் இல்லை எப்படி இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் இது என்ன லாஜிக்கு? அவர் நான் ஓசியாவை பண்ணி கொடுத்தாரு. சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில் நடக்குதுல இந்த வழக்கை ஒரே வரியில் நீ முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் இஷ்யூ. இளையராஜா மட்டும்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். யூசி ஒரு பாட்டை நீ தான் மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டை எனக்கு போட்டு கொடுக்குற ப்ரொடியூசர் சரியா? கொடுத்துட்டா இத்தனை வருஷத்துக்குன்னு ஒரு ரைட்ஸ் போட்டிருப்பேன். அந்த பாட்டை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்துவேன். யூடியூப்பில் போடுவேன், எஃப்எம் ரேடியோவில் போடுவேன், ஸ்பாட்டிஃபைல போடுவேன். அந்த பாட்டை மாடிஃபை பண்ணி ரீமிக்ஸ் பண்ணுவேன். இன்னொரு படத்துக்கு சார் டைட்டில் இந்த சாங்கை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்தோட ப்ரொடியூசர் கேட்டாங்கன்னா நான் கொடுப்பேன். ஒன்ஸ் பணம் வாங்கிக்கிட்டு நீ உன்னோட சிந்தனையில் உதித்த அந்த டியூனை வித்துட்ட, முடிஞ்சு போச்சு மேட்ரு. இது போல இந்த சோனி நிறுவனமாகட்டும் எக்கோ நிறுவனமாகட்டும் இளையராஜாவோட 80களிலும் 90களிலும் போடப்பட்ட ஒரு சில ஆயிரம் பாடல்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த எக்கோ போன்ற சோனி போன்ற நிறுவனங்கள் அந்த தயாரிப்பாளர்களிடமிருந்து ஒரு விலையை கொடுத்து அந்த பாடல்களோட ரைட்ஸாக வாங்கியிருக்கிறாங்க. ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு புதுசாக படம் எடுக்கிறவங்க சார் இந்த சீனுக்கு இந்த இளையராஜாவோட இந்த சாங் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுன்னு சொன்னேன். இந்தப்பா ஒரு அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நீ கொடுக்காதன்றாரு, எனக்கு கொடுத்துட்டுன்றாரு.